சார் சொல்லுங்க. அதாவது நீங்க இவ்ளோ பேசுறீங்க சரிங்களா? டிஎம்கே ஒண்ணும் செய்யல அப்படி இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், டிஎம்கே என்னெல்லாம் வாக்குறுதி குடுத்துட்டு செய்யல அப்படிங்கிறத சொல்ல முடியுமா உங்களால? அதாவது ம். எஸ்பிபி ஒரு பாட்டில் வந்து மூச்சு இல்லாமல் போடும், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். அந்த மாதிரி ஓகே. நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. 505ல் ஓகே. 60 தான் நிறைவேற்றிருக்காங்க, ஓகே. மிச்சதெல்லாம் நிறைவேற்றலை. ஓகே. இப்போ நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட்டு நாளை இந்தியாவின் தூண்கள் அப்படின்னு சொல்றது மாணவர்கள் ரைட்டா? ஸோ மாணவர்களுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியில என்னதான் சார் நிறைவேற்றாம போனாங்க சொல்ல லோனை முடியுமா? வேவ் பண்ணுறேன்னாங்க, எதை சார்? கல்வி கடன் ரத்து பண்ணுறேன்னாங்க. ஓகே. சூப்பராக பண்ணாங்க, என்ன பண்ணாங்க? சூப்பராக பண்ணாங்க. அதான் எதுவுமே சூப்பர். பண்ணல, அதான் சூப்பராக பண்ணாங்கன்னு. அப்புறம் அடுத்தது அதோட அம்மா இருந்தபோது ஜாமெட்ரி பாக்ஸு, சைக்கிள் எல்லாமே கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. இவங்க ப்ராமிஸில் அதை சரி சொல்லப்பா, நீ மானஸ்தேன், சொன்னதை செய்யலை. ஓகே. லேப்டாப் கொடுப்பேன். ஓகே. அதை எவ்வளோ கன்னிங் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். ஓகே. 18 வயசு வரம்புள்ளவங்களுக்கு மேலே தான் லேப்டாப் கொடுப்பேன்ட்டாங்க. சார் 18 வயசுக்கு 18 மேல வயசு தானே மேலே வரவங்க தேவைப்படும் எது? லேப்டாப்புங்கிறது. எந்த ஊரில் இருக்கீங்க இன்னைக்கு? நான் எல்லாமே இங்கே தான் சார் இருக்கோம். இன்னைக்கு நாங்க எந்த ஊர்லயும் லேப்டாப்போட இல்ல. தேவை, லேப்டாப்போட இன்னைக்கு தேவை காலேஜுக்கு லேப்டாப்போட போனா தேவை தானே சார் இன்னைக்கு தொடங்க 11வது ஆரம்பிக்கும். கிளாஸ்லேருந்து லேப்டாப் சார், தேவை. அதாவது நீங்க சொல்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அந்த மாதிரி குரூப் பசங்களை பத்தி நான் பேசுறேன். நான் சொல்றது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் தேவை அப்படிங்கிறது ஒரு 18 வயசு தாண்டா அந்த சரி, பிள்ளைக்கு காமர்ஸ் வருங்கிறது. குரூப்புக்கு டாலி கற்றுக்கூடாதா? சார் டேலி கத்துக்கலாம். அவங்க எப்பவுமே பேசிக்கா எப்போ கத்துக்க ஆரம்பிப்பாங்க? எப்போ கற்று ஆரம்பிப்பாங்க? ஜென்ரலாவே +2 இன்னைக்கு முடிச்சிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் 11 இயர் இல்லை, போறப்ப தான் இன்னைக்கு நிறைய நீங்கள் பிள்ளைங்க 11 சேர ஆரம்பிப்பாங்க இங்கே சார். பாருங்க, இன்னைக்கு 11th 12th படிக்கிற பசங்களோட சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டாக இருக்கு. சார் அட்வான்ஸ் ஆகலன்னு சொல்ல. அதுக்கு தான் சார் நாங்க ஸ்மார்ட் ரூம் வச்சிருக்கோம். இன்னைக்கு லேப்டாப் தேவை. ஒரே செகண்ட் சார், ஸ்மார்ட் ரூம் வச்சிருக்கோம். அவங்க பேசுற கேள்வி நான் கேக்குறது அவங்களோட கேள்விதான். அதாவது ஸ்மார்ட் ரூம் வச்சிருக்கோம், அதே மாதிரி லேப் வச்சிருக்கோம். அது எல்லாமே ஒர்க் பண்றாங்க, அது போதுமானது. அதனால காலேஜ் யூஸுக்காக தான் பாப்புலேஷன் வைஸ் பாக்குறப்போ அதுக்காக நாங்க கொடுத்தோம் மீன் பண்றாங்க. அதோட பதில் இதுதான் வந்து என்னன்னா அவங்க பதில் என்ன? அவ்வளவுதான். ஒரு சைடான வியூ நீங்க Okay. பண்றது. நான் பண்ணல. ஸ்மார்ட் வியூ, கேள்வி இந்த ஸ்மார்ட் கிளாஸ் அதெல்லாம் எல்லா ஸ்கூலுக்கும் கிடைக்காது சார். கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்களே சார். அது உங்க அது கருத்து என்ன? இல்ல, அது அடுத்த செக்மெண்ட்ல சரி வரேன். வாங்க. அந்த ரீலுக்கு நான் வரேன். சரி வாங்க. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஓகே. இப்போ அம்மா வந்து அப்பயே ஜெயலலிதா அம்மா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து லேப்டாப்பை வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அவங்க என்ன முட்டாளா? சரி, இவங்க லேப்டாப் எப்போ கொடுத்தாங்க? 2024 தேர்தல் முடிஞ்சு ஓகே. 2025ல் கொடுத்தாங்க. புரியுது. ஓகே. ஜெயலலிதா அம்மா 16ல் வந்து 17ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஓகே. எடப்பாடியார் பண்ணிட்டாங்க. ஓகே. ரைட், 11லேயே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எக்ஸ்டெண்டட் ஸ்கீமை இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஏன் 4 வருஷம் பண்ணல? 4 வருஷம் ஏன் பண்ணல? பண்றாங்கங்கிறது உங்க கருத்து. ஏன் 2023ல மட்டும் 1000 ரூபாய் ஸ்கீம் ஆரம்பிச்சீங்க? ஓகே. ஏன் பாதி பேர் கொடுக்கல? ஓகே. ஏன் கொடுக்கல? தகுதி, உங்களெல்லாம் தகுதியே இல்லைன்ட்டான் சார். என்னையே சார் இழுக்கிறீங்க. உங்களுக்குலாம் உங்களுக்கு சொல்லுங்க, பெண்கள் கொடுக்காத அப்படி பெண்களுக்கு சொல்லுங்க. ஆடியன்ஸ் கொடுக்காத பெண்களுக்கு நீங்களாம் பெண்களே இல்லையோ தகுதியே இல்லையோன்ட்டாங்க. நாங்க பெண்கள்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? எங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு போய் சொல்லுங்க. மு க ஸ்டாலின் போய் கேளுங்க, என்ன கேக்குறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அப்படி சொல்லலையே. உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொன்னாங்க, தவிர்த்து பெண்கள் சரி, இல்லைன்னு சொல்லவே நீங்க இல்லையே. அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஓகே. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு சொன்னாங்களா, அனைத்து பெண்களுக்கும் சொன்னாங்களா? அனைத்து பெண்களுக்கும் சொன்னாங்க. இப்போ ஏன் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அந்த சொன்னாங்க? பாயிண்ட் சொல்லுங்க சார். கேளுங்க போயிட்டு, என்ன கேக்குறீங்க? கேளுங்க போயிட்டு. என்ன முதல்வரே அனைத்து பெண்களுக்கும் சொன்னீங்களே, இப்போ ஏன் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தெரியுங்க? யார் வாங்கல? என்ன தகுதி, ஏன் தகுதி வச்சீங்க? இப்போ சில திமுககாரங்களாம் முட்டு கொடுக்குறாங்க. ஓகே. வசதியானவங்களுக்குலாம் அது தேவைப்படாதுன்னாங்க. சரிங்க சார். இப்போ எல்பிஜி சப்சிடி வந்து நரேந்திர மோடி கொண்டு வந்தபோது ஓகே. சப்சிடி வேணுமா வேண்டாமா நீ முடிவு பண்ணிக்கலாம். புரியுது. இப்போ என்னுடைய தந்தையார் போயிட்டு சப்சிடி எனக்கு வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்தார். ஓகே. ரைட். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த தகுதியெல்லாம் வேணும்னா முதல்ல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் போட வேண்டியது தானே, இந்த தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்போன்ட்டு. சார் ஆல்ரெடி பெண்களை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க, இவங்க செய்யலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா சார்? ஏன்னா வெறும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சு நம்ம சொல்லிட முடியாதுல்ல, அவங்க ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. 505 வாக்குறுதியில் 60 வாக்குறுதி மாத்திரம் தான் நிறைவேற்றிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பாக்கி உள்ளதில் ஏதாவது பாயிண்ட் சொல்ல முடியுமா? அடுத்தது 25% லோன் சப்சிடி. ஓகே. எஸ்ஹெச்சின்னு ஒன்று இருக்குது. ஓகே. அது கொடுக்கணும்னு நாங்கள். ஓகே. பிக்கிலிப்பா பிலாப்பி தான். என்ன பண்ணாங்க? கொடுக்கல. அடுத்தது சொல்கிறேன், பிபிஎல் ஃபேமிலிஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஃபார் 50,000. ஓகே. பிம்பிலிக்கா பிலாப்பி. கவர்மெண்ட் ஜாப்ஸ் வில் பி ப்ரொவைடட்.
35 வருஷத்துக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா, பெண்களாக இருந்தீங்கன்னா, சரி, அரசாங்க ஊதியம் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தருவேன்னாங்க. 35 வருஷம் மேலே 35 இயர்ஸ் ஓல்டர், 35 ப்ளஸ்ஸுக்கு இது நல்ல கவர்மெண்ட் வேலை தரேன்னாங்க. இருக்கிற டிஆர்பி பொசிஷனே இங்கே ஃபில் பண்ண வக்கில்ல, சத்தியமா சார். வக்கில்ல. ஏன் சார், என்ன சார் ரொம்ப இழுத்துட்டு இருக்காங்களே, என்ன கதை? அதான் அடுத்த ஆட்சியில் புதுசாக எழுதிக்கோங்க திருப்பியும். என்ன சார் சொல்றீங்க? பிம்பிலிக்கா பிலாப்பி தான். அது எப்படி சார் நீங்க சொல்றீங்க? டிஆர்பி ஃபில் பண்ண மாட்டோம், அவங்க தான் கடகடன் கரெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்களா எப்படி சார் சொல்றீங்க? சரிம்மா பாருங்கம்மா, என்னம்மா இப்படி வெகுலியாக இருக்கீங்க, போங்க. 1000 ரூபா கொடுக்குறனோடனே அடிச்சு பிடிச்சி போய் லைனில் ஓட்டு போட்டிங்களே, மொத்தமாக போச்சா? எல்லாத்தோடையும் செக்ஷுவல் கிரைம்ஸுக்கு தனி கோர்ட்டு போடுவேன் நாங்கள் பாருங்க. இருக்கிறதுலே அங்கே தான் டோட்டல் தேர்தல் அறிக்கையில் ஹைலைட்டு. என்ன போட்டாங்க என்ன போடலன்னு தெரில. ஒரு பக்கம் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. போக்சோ எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குது ஸ்டேட்டு. நல்லா காது குத்திட்டாங்க. ஆல்ரெடி பெண்கள்லாம் தோடு பெருசு பெருசாக போட்டிருப்பாங்க, இன்னும் பெருசாக ட்ரில்லு தான் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கெல்லாம் இந்த திமுக அரசாங்கம். இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸோட மொத்த லிஸ்ட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் லிஸ்ட்டு அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. டிஎம்கே தமிழ்நாட்டில் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் என நிறைய உள்ளது. அதில் தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் பட்டப்படிப்பு கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற நம்பிக்கையில் திமுகவுக்கு வாக்களித்தனர். ஆனால் திமுக மாணவர்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை மட்டுமே பயன்படுத்தியது. பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக டேப்லெட் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று கூறி ஆண்டுகள் 5 ஆனாலும் இன்னும் செயல்படுத்த பாடில்லை. இது குறித்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. மாணவர்களை வாக்குறுதிகள் மூலம் வகை வகையாக வஞ்சித்த திமுக விவசாயிகளை விட்டு வைக்கவில்லை. விவசாயிகள் மேல் குண்டாஸ் போட்ட பெருமை திமுகவை மட்டுமே சாரும். ஆட்சிக்கு வருவதற்கு முன் சர்க்கரை ஆலைகள் நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு வழங்க காலக்கெடு நிர்ணயிப்பதாக கூறியிருந்தும் அதை இன்னமும் செய்யவில்லை. சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றனர். ட்ரிப் நீர்ப்பாசனத்திற்கு 90% மானியம் வழங்கப்படும் வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. விவசாய நிலங்களை பாதுகாப்பதாக கூறியிருந்தும் நிஜத்தில் அது நடக்கவில்லை. ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் களஞ்சியம் அமைப்பதாக கூறியிருந்தும் எந்த முயற்சியும் செய்யவில்லை. இதனால் தானியம் வீணாகிறது. ஒவ்வொரு வார்டிலும் மண் ஆய்வு மையங்கள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. உலர் நில விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை வழங்குவதாக கூறியிருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2023 நில ஒருங்கிணைப்பு மசோதா விவசாயிகளுக்கு ஆபத்தானதாக உள்ளது. விவசாய மேம்பாட்டு கவுன்சில் அமைப்பதாக கூறியிருந்தும் செயல்படுத்தப்படவில்லை. குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதாக கூறியிருந்தும் அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. சர்க்கரை ஆலைகள் நிலுவைத் தொகைகளை வழங்குவதாக கூறியிருந்தும் 2 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த திமுக அரசு பெண்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வந்துள்ளனர். தேர்தலுக்கு முன்பாக 25% மானியம் மற்றும் கடன் வசதி இன்று வரை வழங்கப்படவில்லை. ரூபாய் 50,000 வட்டியில்லா கடன் இன்னமும் வழங்கப்படவில்லை. 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை இன்னமும் வழங்கப்படவில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தனி நீதிமன்றம் இன்னமும் அமைக்கப்படவில்லை. தூய்மை பணியாளர்கள் வாராந்திர விடுமுறை, ஓவர் டைம் சம்பளம், பதவி உயர்வு போன்ற வாக்குறுதிகள் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் இன்று வரை எட்டா கனியாகவே உள்ளது, காணல் நீராகவே உள்ளது. தொடர்ந்து 70 மற்றும் 80 வயது மேற்பட்டவர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு வழங்கப்படவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்ற வாக்குறுதி காற்றில் பறந்தது. தொடர்ந்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம் போன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆசிரியர்கள் பணிமாற்றத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை. ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தர வேலை வழங்கப்படும் என்ற வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. லோக் ஆயுக்தா மீண்டும் செயல்படவில்லை. எரிவாயு சிலிண்டர் மானியம் வழங்கப்படவில்லை. அரசு துறை நிறுவனங்களை மேம்படுத்த குழு அமைக்கப்படவில்லை. மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படவில்லை, மாறாக அதிகரித்துள்ளன. பால் விலை மற்றும் விநியோகத்தை கண்காணிக்க ஆணையம் அமைக்கப்படவில்லை. தொழில்நுட்ப மேம்பாடு செய்யப்படவில்லை. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. மத்திய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மேம்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி இன்றளவும் நிறைவேற்றப்படவில்லை.